Tamil Bible Study. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30. அப்ப பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக கூடின போது பெலிஸ்தரோடு கூட இணக்கமாய் காணப்பட்ட தாவீதையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கொண்டு போகிறதற்கு, அதாவது யுத்தத்துக்கு கொண்டு போறதற்கு அவர்கள் விரும்பாதபடினாலே தாவீதும் அவன் மனுஷரும் திரும்பி அனுப்பப்பட்டார்கள். அது 29ஆம் அதிகாரத்தை அப்படி பார்த்தோம். 30ஆம் அதிகாரத்துல தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே, அப்படின்னா எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி போயிருக்காங்க? 3 days டிராவல். அந்த ஆர்மி போறதுக்கு 3 days டிராவல் பண்ணி அவங்க இஸ்ரவேலுக்குள்ள காணப்படுகிற ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு இடம் தான் இஸ்ரேல் அப்படின்ட்டு. அந்த இஸ்ரேல் அப்படின்றதான இடத்துக்கு போறதுக்கு 3 நாள் ஏறக்குறைய. இஸ்ரேல் போய் ரீச் கூட பண்ணல ஆக்சுவலா, பட் 3 days ரிட்டர்ன் வர்றதுக்கு ஆயிருக்கு அப்படின்னா டுவர்ட்ஸ் இது. அப்ப சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே, சிக்லாக் அப்படின்னா என்ன? சிக்லாக்ன்றது தான் அந்த ராஜா வந்து தாவீதுக்கு கொடுத்ததான இடம். பின்னாட்கள்ல அது இஸ்ரவேலோடு கூட சேர்ந்தது அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப சிக்லாக்ன்றது தாவீதினுடைய ஊராக, அவன் தங்கி இருக்கிறதான இடமாக அந்த ராஜாவினாலே, பெலிஸ்திய ராஜாவினாலே தாவீதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு தாவீது வரான். அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேல் சிக்லாக்கின் மேல் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து, தாவீது ஸ்டே பண்ணி இருந்ததான அந்த டவுன், அந்த சிட்டியை வந்து பாத்தீங்கன்னா பட்டணத்தை, இவன் இல்லாத போது என்ன பண்ணியிருக்காங்க, அமலேக்கியர் வந்து அதை பிடிக்கிறார்கள். பிடித்து, அமலேக்கியர்னா யாரு? ஆமா, அமலேக்கியர்னா ஏதோமியர்கள், யாக்கோபோடு கூட பிறந்ததான ஏசாவினுடைய அந்த சந்ததி, அவனுடைய மகன் தான் அமலேக்கா. அந்த சந்ததி தான் அமலேக்கியர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நான் கேட்கறதுனால உங்களுக்கு தெரியும். பிலிஸ்தியர்கள்னா யாரு? பிலிஸ்தியர்கள் வேற, அமலேக்கியர்கள் வேற. ஆமா ஆமா, கம்ப்ளீட்டா வந்து வெவ்வேறு ஜனங்க அவங்க. ஓகேவா? பெலிஸ்தரை குறித்து பார்க்கணும்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் அதை குறித்து பார்க்கறது. வேணாம் இல்லையா? அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற இடத்துல இருந்து வந்து செட்டில் ஆனவங்க. அவங்க வந்து ஆதியாகம புஸ்தகத்திலே நீங்கள் வந்து அவர்களுடைய அந்த ஆரம்ப காலம் எங்க, அவங்களுடைய தகப்பன் யாரு அப்படின்லாம் பார்க்கலாம். அந்த இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டுலாம் கிரேத்தா தீவு அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா, கிரீஸ், இப்போ இருக்கிறதான கிரீஸ், அந்த தீவுல காணப்பட்டதான ஜனங்க, அவங்களுடைய தகப்பன் வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணி அப்படிதான் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்தார்கள். அவர்களுடைய அந்த பூர்வீகம், உங்களுடைய தகப்பனுடைய பெயர், அதெல்லாம் வந்து ஆதியாகம புஸ்தகத்துல போட்டு இருக்கும். சரி, எனிஹவ், அதை குறித்து நம்முடைய பைபிள் ஸ்டடி இப்போ கிடையாது. கேள்வி வந்ததுன்னா நம்ம அதை குறித்து பார்க்கலாம். அப்ப தாவீதும் யுத்த வீரர்களும் இல்லாத பொழுது என்ன பண்ணியிருக்காங்க, தாவீதினுடைய அந்த பட்டணம் ஆகிய சிக்லாக்கின் மேல விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம் தான். கர்த்தர் வந்து அவர்களை வந்து விடலை, அவருடைய மனது வந்து அந்த மாதிரி தோணலை. ஏன்னா தாவீதினுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவன் ரொம்ப வித்தியாசமா பண்றான்ல. இதுக்கு முன்னாடி அவன் போய் என்ன பண்றான், பெலிஸ்திய பட்டணங்கள்ல போய் அங்க இருக்கிறதான புருஷரையும் ஸ்திரீயும் ஒருவரையும் வந்து பாத்தீங்கன்னா விடாம கொன்று போட்டுட்டு மிருக ஜீவன்கள் இவையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு பெலிஸ்திய ராஜா கிட்ட அவன் வருகிறான். அப்ப இவன் வந்து இஸ்ரவேலுக்குள்ளதான் போயிட்டு வந்து கொள்ளையடிச்சிட்டு வரான் அப்படின்ட்டு பெலிஸ்திய ராஜா நம்பிதான் இவன்ட்டு ரொம்ப இணக்கமாக வந்து ஆயிடுறத பாக்குறோம். ஆனா இந்த அமலேக்கியர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து சிக்லாக்க முழுசுமா கொள்ளையடிக்கிறாங்க, அக்கினியெல்லாம் சுட்டரிக்கிறாங்க. ஆனா ஒருவரை கூட கொல்லாம அவங்க கொண்டு போறாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கர்த்தர் வந்து இந்த ஜனங்களை தாவீது நிமித்தம் என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். நான் போன அதிகாரத்துல கூட நான் சொன்னேன் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதினுடைய கரம் தன்னுடைய சொந்த ஜனங்களாக இஸ்ரவேலர் மேல, அவர்கள் சத்துருக்களாக தாவீதுக்கு காணப்பட்டாலும் கூட, துரோகிகளாய் காணப்பட்டா கூட அவர்கள் மேல எழும்பாதபடி கர்த்தர் என்ன பண்ணாரு, பாதுகாத்து கொண்டார் என்றுதான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அதுதான் உண்மை. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இப்படி வந்து பண்ணுவாங்களா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, யாரையுமே, ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும்
தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்ப சப்போஸ் வேறு மாதிரியா நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, தாவீதையும் அவனோட ஜனங்களையும் கூட்டு போக கூடாது அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, பெலிஸ்திய ராஜா கிட்ட சண்டை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, கூட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எப்படி வந்தா நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு சண்டை போட்டு என்ன பண்றாங்க, பெலிஸ்திய ராஜா தாவீதையும் அவன் ஜனங்களையும் திரும்ப அனுப்புறதுக்கு என்ன பண்றாங்க, அவர்கள் இது பண்ணதுனால, எதிர்த்து நின்னபடினால்தான் வந்தான். நிறைய விஷயங்களை இதுல நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒன்று, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு தேவன் அவனை காத்து கொண்டார் என்று பார்க்கலாம். ஒருவேளை பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்துக்கு அவன் போய் தேவன் அப்படி காத்து கொள்ளாதிருந்தார் என்றால், யுத்தத்துக்கு போய் இவன் பக்கம் நின்றுப்பான், இல்ல அவன் பக்கம் நின்றுப்பான். ஒண்ணு ஆகீஸ் ராஜாவுக்கு துரோகம் பண்ணி பெலிஸ்தியர்களை கொண்டு போட்டிருப்பான் இல்லையா, அவங்க சொன்ன மாதிரியே. இல்லை என்று சொன்னால் ஆகீஸ் ராஜா பக்கம் இருந்து இஸ்ரவேலர்களை கொண்டு போட்டிருப்பான். பட் யுத்தம் தொடங்கிருச்சுன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு தெரியும், அது பல நாட்களாக போகும். இங்க சிக்லாக்ல நடக்கிறதான காரியம் என்ன, அவருக்கு டெலகிராமா போச்சு, இல்லைன்னா ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்து ஒன்றும் சொல்லல. ஆனா பாத்தீங்கன்னா நடக்கிற காரியம்லாம் பாத்தீங்கன்னா உடனே கர்த்தர் அந்த இடத்துக்கு என்ன பண்றாரு, ரிட்டர்ன் இவனை கொண்டு வர்றாரு. 3 நாளைக்குள்ள அங்க வந்துடுறாங்க. பார்க்கும்போதுதான் தெரியுது பட்டணம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு, மனைவிமார் பிள்ளைகள் பெரியவர்கள்லாம் யாருமே அங்க உள்ளுக்குள்ளார இல்ல. அப்ப எல்லாமே நன்மைக்கு ஏதுவா நடக்குது பாருங்களேன். இது இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம பாக்குறோம். ஆனால் தாவீதினுடைய லைஃப்ல இதெல்லாம் இப்படிப்பட்டதான நெருக்கங்களும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் என்ன பண்றாரு, அதை கொண்டு வருகிறத நம்ம பாக்குறோம். ஒருவேளை அவன் பயங்கர அப்செட்ல வந்திருக்கலாம். ஏன்னா ஆகீஸ் ராஜாட்ட பேசுறான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உமக்கு உண்மை உள்ளவனாக தானே இத்தனை வருஷங்களாக நான் காணப்பட்டேன், அப்படியும் ஏன் உன்னுடைய ஜனங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கல, என்னை ஏன் துரத்தி விடுறாங்க, நீரும் அவனுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய பேச்சை கேட்டு என்ன துரத்தி விடுற இப்படின்ட்டு அவன் ஒரு ஆர்கியூமெண்ட்டும் ஆகீஸ் ராஜா விட்ட வைக்கிறான். அப்ப அது பாத்தீங்கன்னா உண்மையான அந்த மனதிலிருந்து இருந்து வர்றதான ஆர்கியூமெண்டா இருந்தது அப்படின்னு சொன்னா, தாவீது அப்செட்ல தான் வந்திருப்பான். இவ்வளவு நாட்கள் இங்க காணப்பட்டும் நம்மளை இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அங்க சொந்த ஜனங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா சத்ருவிட்ட ஃப்ரெண்ட் ஆனாலும் சத்ரு என்ன பண்றான், முழு மனதோட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றான். ராஜா அக்செப்ட் பண்ணியிருக்கான், கூட இருக்கவங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, சந்தேகத்தோட பாக்குறாங்க. அவன் ஒரு அப்செட்டோடு கூட அவன் திரும்பி வந்திருப்பான். இங்க பார்த்தா எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு இப்படி கொள்ளை பொருளாக கொண்டு போனதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலைகள்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கர்த்தர் எப்படி கூட இருந்து இந்த மனுஷனை பாதுகாக்கிறார்ன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓகே, 4வது வசனம். அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு எழுதார்கள். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறதான கொஞ்சம் சந்தோஷமே இதுதான், ஒண்ணுமே கிடையாது. தேசம் கிடையாது, வீடு கிடையாது, தங்களுடைய கோத்திரத்துல கூட பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. முக்கியமா ஆலயம் கிடையாது. இவங்க அந்த கர்த்தருடைய அதை சொல்லியே அவன் அழறான் இல்லையா ஒரு இடத்துல. என்ன அப்படின்னா, கர்த்தரை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு அந்நிய தேசத்துக்கு அந்நிய தேவர்களிடத்துல அவர்களை பணிந்து கொள்றதுக்கு எங்களை அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அவன் சொல்றான். அப்ப யாருமே இல்லாததான சூழ்நிலையில ஆறுதலே என்ன அப்படின்னா இந்த ஒரு 600 பேர் தான், அவங்களுடைய ஃபேமிலிஸும் கூட இருக்கிறதான இந்த 600 பேர் தான். இப்போ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிக்கல் வருது. ஆனா அப்படிதான் இந்த வார்த்தை சொல்கிறது, அவனோடு இருந்த ஜனங்கள் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒரே ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு கோல் இதுதான் அப்படின்னும் போது அதுவும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப எல்லா ஆறுதலையும் இழந்து போனதான நிலையில தாவீதும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் தள்ளப்படுகிறார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இவர்களை குறித்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா. அப்ப அவர்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும். தாவீது இது பாத்தீங்கன்னா இந்த கூட்டமே நெருக்கப்பட்டுச்சு. இதுல தாவீதுன்றவன் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலா நெருக்கப்படுறான். என்ன அப்படின்னு சொன்னா, அட்லீஸ்ட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அழுதுருப்பாங்க இல்ல, கட்டி பிடிச்சி எல்லாம் அழுதுருப்பாங்க. இப்ப என்னன்னா கூட கட்டி பிடிச்சி அழுதுதான அந்த 600 பேரே தாவீதுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, இப்ப எழும்பி அவனை கொல்லணும், தாவீதை கொல்லணும் அப்படின்றாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நெருக்கம் ஒரு பக்கம் வந்தாலும் அதுல தாவீதினுடைய நெருக்கம் பயங்கரம். அதான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும்
தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க இஸ்ரவேல்ல பாத்தீங்கன்னா துரத்தப்படும் போது ஒரு பட்டணத்துக்கு போறான், அங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி செய்யறான், கர்த்தரே போய் ஒரு பட்டணத்துக்கு உதவி செய்ய சொன்னார், இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பட்டணத்தின் ஜனங்களே சவுலுக்கு அவனை காட்டி கொடுக்கிறார்கள். அங்க இருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போய் என்ன பண்றான், அங்க இருக்கான், அங்க இருக்கிறவர்களும் எங்க இருக்கிறான் அப்படின்றத காட்டி கொடுக்குறாங்க. அப்ப இப்படி துரோகத்தின் மேல துரோகத்தை பாத்தீங்கன்னா சந்தித்து கொண்டே வருகிறதான ஒரு மனுஷன் அடைக்கலம் தேடி அங்க போறான். ஒரு 2.5 வருஷம், ஒரு 3 வருஷம் அங்க அடைக்கலம் கிடைக்குது, நல்ல ஒரு பட்டணம் எல்லாம் கிடைக்குது. அதுக்கு இவன் தலைவனை என்ன பண்றான், காணப்படுறான். அதுல இருந்தும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப தன்னுடைய ஜனங்கள் மட்டும்தான் கூட இருக்காங்க. அந்த தன்னுடைய ஜனங்களும் அவனுக்கு விரோதமாக எழும்பி என்ன பண்றாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எந்த நிலையில இருந்து கடைசியில தேவன் மட்டும்தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு பாத்தீங்கன்னா அவன் தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அப்படிதான். தாவீதுக்கும் ராஜாவாக சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் தேவன் தான் அவனுக்கு மெயின் இல்லையா. உண்மையா அவனை காக்க போறது தேவன் மட்டும்தான். ஆனால் அது பெருசா வெளியில தெரியாது. ஏன்னா பெரிய படை இருக்கும், பெரிய குடும்பம் இருக்கும். எப்பொழுதுமே அவனோடு கூட பாத்தீங்கன்னா 30 பராக்கிரமசாலிகள் தங்களுடைய ஜீவனை கொடுக்கறதுக்காக காணப்படுறாங்க தாவீதுக்காக. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா தேவன் ஒருவர் தான் உண்மையான துணை. தேவன் ஒருவர் தான். அதை தாவீதுனுடைய வாழ்க்கையில அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் கொண்டு ஆண்டவர் காண்பிக்கிறார். இஸ்ரவேல் தேசம் உனக்கு துணை கிடையாது, உன்னுடைய சொந்த கோத்திரமாகிய யூதா கோத்திரம் உனக்கு துணை கிடையாது, அதுல இருக்க நாபால் இவனை கேவலமா பேசுறதை நீங்க பாக்குறீங்க. அந்நிய தேசத்துக்கு போனா அவன் கொஞ்ச நாள் அடைக்கலமா இருக்கிறான், அவனும் துணை கிடையாது. அங்க இருக்க பிரபுக்கள் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி இவனை என்ன பண்றாங்க, துரத்த வைக்கிறாங்க. சரி, நம்ம ஜனங்க 600 பேர் எப்ப நம்ம கூட உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி இப்போ வச்சிருக்காங்கல்ல, இவர்களாவது ஜீவனை கொடுப்பாங்கன்னு பாப்பா, ஜீவன் எடுக்கிறதுக்கு இவங்க பாக்குறாங்க. கடைசி மொமெண்ட் பாத்தீங்கன்னா தன்னுடைய தேவன் ஆகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப தாவீது நொந்து போய் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு ஓடி போயிருக்கலாம், மனதளவுல கர்த்தர் என்ன பண்ணலாம், தூக்கி போட்டு இருந்திருக்கலாம். ஆக்சுவலா எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை. ராஜாவாக அபிஷேகம் கொடுக்கலன்னா ஏன் சவுல் துரத்த போறான்? சவுலுக்கு இவன் இம்மெட்டீரியல் இல்லையா. அப்ப தாவீது பாத்தீங்கன்னா சவுலுடைய ஸ்தானத்துக்கு வரப்போறான்றதுனால தான் நாம துரத்தி வேட்டையாட பாக்குறான். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில எங்கதான் திரும்பும், தேவன் மேலதான் அந்த எரிச்சல் பாத்தீங்கன்னா திரும்பும் இல்லையா. ஆனா இவனை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருமே இல்லை, எல்லாம் கைவிடப்பட்டதான நிலை. ஆனா அவனுக்கு தெரியும் தன்னுடைய தேவன் தன்னோடு கூட இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவரா இருக்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நான் போனாலும் கர்த்தர் என்ன விடமாட்டார் என்பதான ஒரு நம்பிக்கை காணப்பட்டபடினால அந்த வார்த்தை சொல்கிறது, அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். அந்த பிரதான ஆசாரியனுடைய குமாரன் ஒருத்தன், மற்றவங்களை எல்லாம் சவுல் கொண்டு போட்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அபியத்தார்ட்ட அப்படி கேட்கிறான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதாவது அந்த கூட்டத்தை, அந்த ஆர்மி பேட்சை அமலேக்கியருடைய அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலதையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை. எல்லாம் இழந்த நிலையிலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்றத நம்முடைய லைஃப்லயும் நம்ம உணர்ந்திருப்போம். அப்ப இந்த இடத்துல தாவீதினுடைய அந்த சிச்சுவேஷன்ல நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான், இன்னும் திருப்பல. ஆனா பாத்தீங்கன்னா அப்படி அந்த சொல்றதான அந்த வார்த்தையை அப்படி பயங்கர ஒரு ஸ்ட்ரென்த்தை பாத்தீங்கன்னா தாவீதுக்கு கொடுத்திருக்கும் இல்லையா. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டையிலே வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். ஏன்னா விடாய்த்து போயிருப்பாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா மனதளவில் ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனபடினாலே 200 பேர் நின்றுட்டாங்க, சிலர் நின்று போனார்கள். அது அப்கோர்ஸ் 200 பேருன்ட்டு பின்னாடி பார்க்க முடியும். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று விட்டால். ரொம்ப டயர்டா ஆயிட்டாங்க. ஏஜ் ஃபேக்டரா இருந்திருக்கலாம், மனசோர்வா இருந்திருக்கலாம், ரொம்ப தூரம் டிராவலா இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். 200 பேர் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து
ஒரு வெளியில் ஒரு எகிப்தியனை கண்டுனா அடிபட்டு காணப்படுகிறதான, டிராவல் பண்ண முடியாம இருக்கிறதான ஒரு எகிப்தியனை பார்த்து என்ன பண்றாங்க, ஏன்னா கொண்டு வந்து அவனுக்கு புசிக்க அப்பம் தண்ணீர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருந்திருக்கான். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சப்பழ கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் அவன் இருந்தான். அப்படி காணப்பட்டிருக்கான். அவனை அவங்க பார்த்து என்ன பண்றாங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். எகிப்து தேசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அமலேக்கியன் இடத்துல அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய ஒரு அமலேக்கியன்ட்ட வேலைக்கு வந்திருக்கான். அப்ப அந்த கொள்ளையடிச்சிட்டு போனாங்களே, அப்ப இந்த வேலைக்காரனையும் அவன் கூப்பிட்டு வந்திருக்கான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். அதாவது வியாதிப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் டிராவல் பண்ண முடியாத அளவுக்கு சிக்கானா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க இல்லையா, அதனால கைவிடப்பட்டிருக்கான். அதனாலதான் இந்த ஆரம்பத்துல நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த செயலும் வித்தியாசமா இருக்கும். என்ன 2வது வசனம், அதிலிருந்து அதாவது சிக்லாக் பட்டணத்திலே காணப்பட்ட தாவீதினுடைய ஜனங்க அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அப்படின்னா இது வந்து நார்மலா செய்யறதான காரியமே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சிறியவர்களையும் பெரியவர்களையும் கொண்டு போறது வந்து அந்த யுத்த வீரர்களுக்கு இதெல்லாம் ஒரு பேர்டன் அவங்களுக்கு. இதே ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் இவைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிடிச்சிட்டு போனாங்கன்னா அதெல்லாம் பைசாவாகும். இவர்களை சின்னவர்களையும் பெரியவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறது அவங்களுடைய டிராவலுடைய ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா அது குறைக்கும். நார்மலா என்ன பண்ண மாட்டாங்க, லாபம் இல்லைன்னா செய்யவே மாட்டாங்க, ஜீவனோட விட மாட்டாங்க. அப்போ அவர்கள் யாரையுமே கொல்லாம அவங்க கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் பார்த்தீங்கன்னா தன்னோடு கூட காணப்பட்டதான இந்த எகிப்தியன் வந்து வியாதிப்பட்டு இருந்தபடினால அவனை என்ன பண்ணிருக்காங்க, கைவிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை அவன் சொல்றான். 14வது வசனம், நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். விஷயம் வந்து இவர்கள் வந்து சிக்லாக் பட்டணத்தை சேர்ந்தவர்கள், தாவீது வந்து அந்த பட்டணத்தை தான் இருந்து வரான்றலாம் தெரியாது அவனுக்கு. விஷயம் சொல்லும் போது சொல்றான் என்னன்னா எங்கெங்கெல்லாம் போனோம், எப்படி வந்து சிக்லாக்கை சுட்டெரித்தோம் அப்படின்றத சொல்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டின் இடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இந்த இடத்துல கர்த்தர் என்ற பெயர் யூஸ் பண்ணப்படாம தேவன் என்கிற பெயர் யூஸ் பண்ணப்படுது. வித்தியாசம் உண்டு. என்னன்னா, இந்த பெலிஸ்திய ராஜாவுக்கு ஆகீஸ் ராஜா கர்த்தருடைய பெயரிலே ஆணையிட்டு தாவீதுகிட்ட சொல்றான். அப்படின்னா அந்த பெலிஸ்திய ராஜாவுக்கு நல்லா தெரியும் இஸ்ரவேலின் தேவன் வந்து கர்த்தர் அப்படின்ட்டு. ஆனா தேவன் அப்படின்றதான பெயரை பயன்படுத்தும் போது அது எந்த தேவனாலும் இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமா, பெலிஸ்தியருடைய தேவனாவும் இருக்கலாம், இஸ்ரவேலுடைய தேவனாவும் இருக்கலாம், அந்த எகிப்தியருடைய தேவனாவும் இருக்கலாம். அவன் என்ன சொல்றான், தேவன் பேர்ல ஆணையிடுனா உன்னுடைய தேவன் பேர்ல ஆணையிடு. இப்ப நம்மள்ட்ட வந்து ஆணையிட சொன்னா என்ன பேர்ல ஆணையிட சொல்லுவாங்க, நமக்கு எது முக்கியம், எது உன்னதம் மதிப்புக்குரியது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது பேர் தான் ஆணையிட சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆணையிட சொன்னா உங்க மேலே ஆணையிடுவேன் நானு. அப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஆணையிடுகிறது என்ன, நமக்கு எது முக்கியம், எது ரொம்ப வேல்யூபிள் அப்படின்ட்டு நாம நம்புகிறோமோ அதன் பேரில் தான் ஆணையிட சொல்லுவார்கள். ஆமாவா இல்லையா? அப்ப அதே போல தேவன் பேரில ஆணையிடு அப்படின்னா உன்னுடைய தேவன் யாரோ அவருடைய பேர்ல ஆணையிடு அப்படின்ட்டு என்ன பண்றான், இது வழக்கம். அது அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவன் கேட்கிறான், எதுக்குன்னா தேவன் என்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கும் கர்த்தர் என்ற வார்த்தையை யூஸ் பண்றதுக்குமான அந்த வித்தியாசம் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நான் சுட்டி காண்பிக்கிறேன். சரி, இந்த வசனம் 16. ஓகே. இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, அதாவது அந்த எகிப்தியன் வந்து கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகாபெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் இந்த சிக்லாக்ல கொள்ளையடிச்சதை ஸ்டில் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் எப்படி அதை பாதுகாத்தாரு, அதுல கை வைக்க விடாம எப்படி பாதுகாத்தாரு. அதுவும் இல்லாம வந்துட்டு சொல்றாரு, நீ இப்போ எல்லாத்தையும் மீட்டுக் கொள்வாய் என்று சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ப்ராமிஸ் வர பண்றாரு. அது ரொம்ப ஆச்சரியமான காரியம். இது மகா பெரிதான கொள்ளையாம். எங்க அப்படின்னா பெலிஸ்த தேசத்துல கொள்ளையடிச்சிருக்காங்க, சிக்லாக் பாக்குறோம். யூதா தேசத்துல கொள்ளையிட்டு மகா பெரிதான அந்த கொள்ளைக்காக ஆடி பாடிட்டு இருக்காங்க அந்த அமலேக்கியர்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். 1 day 24 hours ஆல்மோஸ்ட் 400 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள சங்காரம் பண்றான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை வந்து செய்கிறார். இல்லைன்னா இது வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு மிஷன் தானே. 400 பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ பேரை வந்து 24 hours இது பண்ண முடியுமா? சான்ஸே கிடையாதுல்ல. ஆனா அத்தனை பேரையும் என்ன பண்றான், முறியடித்து 400 பேர் தப்பி ஓடி இருக்கானு, ஒட்டகத்துல தப்பி ஓடிட்டானுங்க. தாவீது வந்து தன்னுடைய எல்லாவற்றையும் மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, இவங்க என்னதான் கொள்ளையடிச்சிட்டு வந்தானுங்களோ பெலிஸ்த தேசத்துக்குள்ளேயும் யூதாவுக்குள்ளேயும் கொள்ளையடிச்சிட்டு வந்த அந்த திரளான எல்லாவற்றையும் என்ன பண்றான், இவன் திருப்பிக்கிறான் தனக்கு. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். 20வது வசனம் வாசிக்கிறான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். கொஞ்சத்துக்கு முன்னாடி கல்லால் அடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொன்னவங்க இப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெயம் உண்டான போது பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் தாவீதின் பக்கம் திரும்பி தாவீதினுடைய கொள்ளை டக்குன்னு ஹீரோ ஆயிட்டாரு. அதனால ஜனங்களை நீங்க போய் நம்பிட்டு இருந்தீங்கன்னா எப்போ வந்து நமக்கு விரோதமா திரும்புவாங்க, எப்ப நம்மள உயர்த்துவாங்கன்னு தெரியாது. எல்லா நேரத்திலும் நம்ம யாரை தான் நம்பணும்? ஜனங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறதும் ஜனங்கள் நம்மோடு கூட இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நன்மையான காரியம், நல்லது. ஆனால் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்முடைய பக்கத்துல இல்லை அப்படின்னா எல்லாமே எனி டைம் மாறும். அப்படியே எல்லாமே எனி டைம் சத்துரு நமக்கு விரோதமா திருப்பினா கூட கர்த்தர் மட்டும் நம்ம பட்சத்துல இருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் எல்லாத்தையும் சத்துருக்களை கூட பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி கொண்டு வந்து நம்ம கீழே நிறுத்தக்கூடியதான வல்லமை உள்ளதான தேவன். அதுக்கு ஒரு உதாரணம் இது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசனம்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் வாசிக்க முடியும். என்னன்னா, உனக்கு விரோதமாக வந்து சத்துருக்கள் காணப்பட்டா அவர்களையும் முன்னாடி கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், பட்சமாய் வருவார் அப்படி சொல்லுவார். 54ஆம் அதிகாரம் கடைசியில நினைக்கிறேன். உன்னுடைய பட்சமாய் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வர கூடிய வல்லமை உள்ளதான தேவனாய் அவர் காணப்படுறாரு. அது இவனுடைய லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா அழகா நடந்துச்சு அப்படின்னு கிடையாது. அவருடைய லைஃப் நீங்க பார்த்துட்டே வரும்போது நிறைய எக்ஸாம்பிள் நமக்கு வந்து காணப்படுது. அதுல இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இன்ஸ்பைர்டா காணப்படும். ஆனால் அவன் பட்டதான அந்த பாடுகள் அதன் மத்தியிலும் சில தவறுகள்லாம் செய்யறான். ஆனாலும் கூட அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து உறுதியாக கர்த்தருக்குள்ளே அவன் காத்து கொண்டான். ஆனபடினாலே அவன் பிழைத்தான். இல்லைன்னா இப்படிப்பட்டதான காரியம்லாம் ஒரு மனுஷனை சந்திச்சு நிக்க முடியுமா அப்படின்னா அடுத்த ஆர்குமெண்ட் அது. ஆனால் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன்கிட்ட நீ கற்றுக்கொள்ற காரியமே அதுதான். ஏன் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனை அவன் காணப்பட்டானா, அவன் வந்து யாரும் இல்லைனாலும் கர்த்தரை அந்த நேரத்தில் பிடிக்கிறதுக்கு அவன் பழக்கி வைக்கப்பட்டான். அப்படியாக அவன் காணப்பட்டான். இப்படிப்பட்டதான ஒரு முடிவை அவன் இருதயத்துல நிச்சயமா எடுத்துருந்துருக்கணும். அதனால்தான் என்ன ஸ்டேஜா இருந்தாலும் கீழே விழுந்தாலும் டக்குன்னு கர்த்தரை பிடிக்கிறதுக்கு தான் அவன் என்ன பண்ணுவான், அவன் பார்ப்பான். அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனா அவன் இருந்தான். சரி, 21ஆம் வசனம். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார். அந்த 200 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓடி வராங்க. எதுக்கு ஓடி வந்திருப்பாங்க? ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களா, எல்லாரும் தப்பிச்சாச்சா, அதான் முதலான காரியமா இருக்கும். அடுத்து அப்கோர்ஸ் தங்களுடைய தலைவன் வந்து வருகிறான், தன்னுடைய ஜனங்க வராங்க, வரவேற்கிறதுக்கு வந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா தான் இருக்கும், கொள்ளையடிச்சிட்டு போனா தன்னுடைய குடும்பம் தனக்கு உண்டானதெல்லாம் வந்து மீட்டுட்டு வந்துட்டாங்களா அப்படின்றதான் முதல் பாயிண்டா இருக்கும். அப்ப எதிர்கொண்டு ஓடி வருகிறார்கள் அவர்கள். தாவீது அந்த ஜனங்களிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாவீது ஒரு 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 தலைவனுடைய கேரக்டர், அது ஒரு ராஜாவுடைய கேரக்டர். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தேவனுடைய கேரக்டர் வந்து அதுல காணப்படணும், தேவனுடைய அந்த சாயல் அதுல காணப்படணும். உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளாம் என்ன யோசிப்போம்,
இப்ப மட்டும் ஓடி வரீங்களா? அப்போ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்கிட்டீங்கல்ல, கேட்க மாட்டோமா? நார்மலா அதான் மனுஷன் கேட்கிறதான காரியம். ஆனா தேவன் வந்து எப்படி வந்து பார்க்கிறார் அந்த காரியத்தை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, உண்மையான தேவ மனுஷர்களுடைய அந்த பேச்சிலையும் செயலையும் நீங்க என்ன பண்ணலாம், அங்கங்க நீங்க வந்து எடுக்கலாம். அப்படியே ஃபுல்லா அப்படியே இருந்தாங்க தேவ மனுஷர்கள், தேவனை போலவே இருந்தாங்க, அப்படி சொல்ல வரல நான். ஆனால் தேவ மனுஷர்களாக சாட்சி பெற்றவருடைய லைஃப்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம். அப்ப தாவீதுடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா, அவர்களை பார்த்தோன்னே என்ன பண்றான், அவர்கள் சுக செய்தியை விசாரிக்கிறான். எப்படி இருக்கீங்க, நல்லா கம்ஃபர்டபுளா இருந்தீங்களா, அப்படி என்ன பண்றான், உண்மையா வந்து ஒரு அன்போடு கூட கேட்கிறான். அப்பொழுது தாவீதோட நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும், யாரு இவர்கள், பொல்லாதவர்களும் சொல்ல முடியாது, ஆனா இந்த இடத்துல வந்து பொல்லாதவர்கள் அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஏன்னா இந்த 200 பேர் தான் பொல்லாதவர்கள் போல என்ன பண்ணாங்க, தே ஸ்டேட் பேக், போகாம. ஆனா 400 பேர் தாவீதோடு கூட என்ன பண்ணாங்க, வைராக்கியமா போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய குடும்பத்தை மீட்கிறதற்காக அந்த காரியமா இருக்கலாம், தாவீதினுடைய கையை திடப்படுத்துவதற்காக தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா வைராக்கியமா போய் ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை தாவீது எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்ல, அப்பதானே கல்லடிக்கிறத விட்டுருப்பாங்க, அங்க போய் கிடைக்கலன்னா அடிச்சிருப்பாங்க திரும்ப தாவீத. ஆனா கர்த்தர் சொன்ன மாதிரி வார்த்தையின்படியே நடந்தது. அப்ப வந்து இவர்கள் வந்து பொல்லாத பேலியாளுடைய ஜனங்கள் அப்படி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அவர்களுடைய அந்த கேரக்டர் அல்லது அவங்களுடைய அந்த பேச்சு எப்படி வருது பாருங்களேன். அப்போது தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், எல்லாம் தாவீதினுடைய ஆட்கள், அவனுடைய ஆர்மி, அதுல பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோட வராதபடினால் நாங்கள் திரும்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். இவங்களை ரொம்ப மோசமானவங்கள்லாம் நீங்க நினைக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் நேச்சர் அல்லது நம்ம ஜென்ம ஸ்பாவம் என்பது அந்த இடத்துல வெளிப்படுது. உங்களுக்கு நான் உதாரணமா கூட சொல்றேன். இந்த 2 குமாரர்கள்ல ஒருத்தன் கெட்டவன்ட்டு அப்பாவுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு அதை அழிக்கிறதுக்கு ஓடி போனான். அவன் ஓடி போயிட்டு திரும்ப மனம் திரும்பி வந்தபோது திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் நல்லவன் தான் வில்ல மாதிரி அந்த இடத்துல காணப்படுறான், பொல்லாதவனாக அந்த இடத்துல என்ன பண்றான், தம்பியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க, தகப்பனை போல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு அவனால முடியல. அப்ப அந்த நேரத்துல என்ன வெளியில வருது அப்படின்னா, அவனுடைய மோசமானவன் கிடையாது அவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு விரோதமா ஒண்ணுமே செய்யல அவன். ஆனா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த பேச்சும் அந்த ஆட்டிடியூடையும் பாக்குறதான தகப்பன், நீ ஏன் கூட தானே இருக்க, எல்லாம் உனக்கு தானே, நீ ஏன் வந்து அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற, அவன் உயிர் தெரிந்து வந்ததை போல அல்லவா காணப்படுது இல்லையா, மரித்தவன் பிழைத்து வந்தது போல காணப்படுது அப்படின்னு என்ன பண்றான், அவருக்கு ஒரு சின்ன போதனையை கொடுக்குறார். இப்ப நல்லவன், ஆனா அந்த ஜென்மஸ்பாவம் வெளிப்படும் போது எப்படி காணப்படுறான், பொல்லாதவனா பேலியாளின் பிள்ளைய போல அவன் காணப்படுகிறதை குறிக்குது. அப்ப இந்த ஜனங்க மோசமானவர்கள் அல்ல, ஆனா தன்னுடைய சகோதரர் மேல வந்து எரிச்சல் வந்து உண்டாகி, நியாயமா பாத்தீங்கன்னா அந்த எரிச்சல் நியாயமானது கூட உங்களுக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் ஒரு ஊமையில சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மணி வேலையிலும் தன்னுடைய தோட்டத்துக்கு எஜமான் வந்து ஆட்களை அழைப்பான். 11ஆவது மணி வேலையில கூட 12 மணிக்கு முடிஞ்சிடும் வேலை, 11ஆம் மணியில கூட பாத்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் வேணும்ட்டு வரும்பொழுது எல்லாருக்கும் கூலி வந்து கொடுக்குறாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. 11ஆம் மணி வேலைக்கு வந்தவங்களுக்கும் கூலி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்தவங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து காலையில இருந்து வந்தவங்க யோசிக்கிறாங்க, ஓ இவருக்கே இவ்வளவு கொடுக்குறாரு, அப்ப நமக்கு இன்னும் அதிகமா கொடுக்குறாரு. ஆனால் அவரும் என்ன பண்றாரு, பேசின தொகையை கொடுக்குறாரு, அதுல வந்து குறைக்கிறவர் கிடையாது. 11ஆம் மணி வேலைக்கு வந்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே இவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனா இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் காலையில இருந்து இருக்கிறேன், பல வருஷம் ஊழியம் பண்றேன், பல வருஷம் விசுவாசியா இருக்கேன், எனக்கு அதிகமா அப்படின்ற மாதிரி நியாயமா தானே இருக்கு, நியாயமா தானே இருக்கு. அவர் சொல்றாரு, என்னுடையதை நான் வந்து ஏன் வன்கண்ணனா இருக்கிற, நீ என்னுடையதை நான் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா, உனக்கு நான் என்ன பேசினேன், உனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணணும், அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அல்லவா, உனக்கானதை வாங்கிட்டு போ அப்படின்றார். என்ன கத்துக் கொடுக்குறாரு, நம்முடைய ஜென்ம பாபம் வெளியில வரும்பொழுது நல்ல தேவதூதனை போல இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா பிசாசை போல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய செய்கையும் பேச்சும் மாறுகிறத நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஓமையிலும் அது நல்ல கெட்டகுமாரனுடைய அந்த ப்ராடிகல் சன் இதுலயும் பார்ப்பீங்க. அதே போல இந்த நேரத்துல இவர்கள் தாவீதோடு கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஜென்ம பாவத்துல வந்து பேசுகிறார்கள், அது ரொம்ப நியாயமா இருக்கிறதை போல காணப்படுது. ஆனால் தேவன் எப்படி இந்த காரியங்களை பார்க்கிறாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தாவீது இதை ஹேண்டில் பண்றதான அந்த விதத்துல நீங்க பார்ப்பீங்க. தாவீது என்ன சொல்றான் பாருங்க, 22ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க, நாங்க திருப்பி கொண்டு வந்ததுல எதையும் கொண்டு போக கூடாது, அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை மட்டும் அவங்க எடுத்துட்டு போட்டோம். ஏன்னா பெரிய கொள்ளை, ஒரு இப்ப எப்படின்னா இதை வைத்து வந்து நீங்க தேசத்தை வாங்கலாம், ஆக்சுவலா அந்த மாதிரியான பெரிய கொள்ளை வந்து இவங்கள்ட்ட காணப்படுது.
அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். தாவீது பேசுகிறதான இந்த காரியத்துல கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையும் அவர் தம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி அவர் இந்த காரியத்தை செய்தார். இவனுக்கு தெரியும் 400 பேரோட போய் அமலேக்கியர்களை எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கரித்து அவர்களிடத்துல இருந்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வர முடியாது என்பது தாவீதுக்கு ஒரு யுத்த வீரனாய் ஒரு தலைவனாய் தெரியும். இது கர்த்தருடைய கிருபை இல்லைனா, கர்த்தர் நம்மோடு கூட இல்லைனா, கர்த்தருடைய வார்த்தை இல்லைனா இது நடக்காது. அப்ப அது அவனுடைய பேச்சிலையும் வெளிப்படுகிறது. அதற்கு, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாக வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ. இது சாஃப்டா பேசுறது போல இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா அவன் அந்த பாயிண்ட்ல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதும், அடுத்து யோசித்து பாருங்களேன், தாவீதுக்கு விரோதமாக 600 பேரும் எழும்புனாங்கல்ல கல்லால் அடிக்கணும்ட்டு. இப்போ தாவீதின் கொள்ளை என்று சொல்லி தாவீதுக்கு ஃப்ரெண்ட்ஸா திரும்ப ஆயிட்டாங்க. இப்போ இந்த கொள்ளையின் மேல அவருடைய கண் காணப்படுது. 200 பேருக்கு கொடுக்க கூடாது பங்கு அப்படின்ட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீது அப்படி உங்க பேச்சை யார் கேட்பா அப்படின்னு சொல்லும்போது 400 பேரும் தாவீதுக்கு விரோதமா எழுமிட முடியும். அப்ப தாவீது எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவானா, இல்ல 400 பேருக்கு விரோதமா கத்தி எடுத்துட்டு நிப்பானா? அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுடைய வேர்டை பார்க்கும்போது தாவீது சொல்றதான வார்த்தை சாஃப்டான வேர்ட்ஸை போல காணப்பட்டாலும் ரொம்ப வைராக்கியமா ஸ்ட்ராங்கா பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்றத சொல்றதை நீங்க பாப்பீங்க. இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ, இதான் பாத்தீங்கன்னா ஒரு கிங்கா பேசுறதான காரியம். யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான். ஸோ அவங்கள்ட்ட ரெக்வஸ்டோ இல்லை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்றதே கிடையாது. டூ திஸ், அவ்வளவுதான் சொல்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு இது அப்ப மாத்திரம் கிடையாது, இது அதுக்கப்புறம் இஸ்ரவேல்லே இது என்ன பண்றான், ஒரு வழக்கமாகவே இந்த காரியத்தை பின்னாட்கள்ல மாறுகிறது. அதான் பாத்தீங்கன்னா அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். ஸோ அந்த டைம் மாத்திரம் கிடையாது, அவனுடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா ராஜாவான போது அத்தாரிட்டி கிடைச்ச போது என்ன பண்ணிட்டான், இதை கட்டளையும் பிரமாணமுமாக, இவனால முடியல பாத்தீங்கன்னா யுத்தத்துக்கு வர முடியல அப்படின்னாலும் போய் அங்க போய் அடிச்சுட்டு வந்ததுல என்ன பண்ணணும், அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றத பிரமாணமாக அவன் மாற்றினான். தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொன்னான். எப்படி எல்லாம் பண்றான் பாருங்க. அவன் யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், எவ்வளவு பேருக்கு எத்தனை பட்டணத்துக்கு அனுப்பிச்சிருக்கான் பாருங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய கொள்ளையா இருந்திருக்கணும். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும், யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும், ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும், சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஸ்தே மோகாவில் இருக்கிறவர்களுக்கும், ராக்காலில் இருக்கிறவர்களுக்கும், எரோமியலின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், கேனியனின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும், ஒர்மாவில் இருக்கிறவர்களுக்கும், கோராசானில் இருக்கிறவர்களுக்கும், ஆற்றாகில் இருக்கிறவர்களுக்கும், எப்ரோனில் இருக்கிறவர்களுக்கும், தாவீதின் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். இங்கெல்லாம் சுத்திட்டு இருந்தான்ல, யார் யார் பாத்தீங்கன்னா இவனுடைய பக்கத்துல இவனுக்கு பட்சமா இருக்காங்க, ஆனாலும் சவுலுக்கு பயந்து வெளியில சொல்ல முடியாம எல்லாம் தெரியும்ல. அப்ப அவர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் தன்னுடைய பக்கத்துல இருக்காங்க, தன்னுடைய ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் யூதால இருக்க அநேகர். அப்ப அவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனுப்புறான். யூதாவிலையும் பென்யமீன்ல இருக்கிறவங்க, இப்ப இதெல்லாம் பென்யமீன் தானே, என்ன பட்டணும், ராமோத், தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும். சரி, ஓகே. அப்ப இப்படி பாத்தீங்கன்னா அந்த பட்டணங்களுக்கு அவ்வளோ அந்த கொள்ளைகளை பகிர்ந்து என்ன பண்றான், தாவீது கொடுக்குறான். இப்ப இவர்கள் பாத்தீங்கன்னா எப்படி என்ன யோசித்திருப்பாங்க, இப்படி எல்லாம் ஒரு வழக்கமே கிடையாது இது வரைக்கும், நியாயாதிபதிகள் காலத்திலையும் கிடையாது, அல்லது உலக வழக்கமும் கூட இப்படி கிடையாது. ஆனால் நமக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய ராஜா இப்படி செய்யறான் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க தாவீதுக்கு அதுக்கு பின்பாக உண்மை உள்ளவர்களா அவங்க காணப்பட்டிருப்பாங்கல்ல. அதாவது தீமை செய்கிறவர்களுக்கும் அப்படி ஒரு நன்மையை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவர்களை வெட்கப்படுத்துகிறதான ஒரு காரியம், அதற்கு பின்பாக
தாவீதுக்கு விரோதமாக எழும்பருக்கு யோசிப்பாங்க அட்லீஸ்ட் இல்லை. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா